அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிலக்ஷனா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது நான் கல்வி அதிகாரத்தை கூறப் போகிறேன். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக பொருள். கற்க தகுந்த நூல்களை பிழை இல்லாமல் கற்று அதன்படி நடக்க வேண்டும். எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பொருள். எண்ணும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களுடையவர்களே உயிர் வாழ்வோர் என கருதப்படுவார்கள். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் பொருள். கற்றவர்கள் கண்களுடையராயிலும் கல்லாதவர்கள் முகத்தில் 2 புண்களுடையராயிலும் கருதப்படுவார்கள். உடையார் முன்னில்லார் போலே கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் பொருள். மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் அறிவில் சிறந்தோர் செயலாகும். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு பொருள். தோண்ட தோண்ட ஊற்று நீர் சுரப்பது போல நூல்களை கற்க கற்க அறிவு பெருகும். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாம்துணையும் கல்லாதவாறு பொருள். கற்றவர்கள் எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிற போது ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் இருப்பதேனோ? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து பொருள். ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கு பாதுகாப்பாக அமையும். தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை பொருள். செல்வத்தில் எல்லா சிறந்த செல்வம் கல்வி செல்வம் ஆகும். நன்றி, வணக்கம்.